ஓம் ஹரி ஓம். தேவகி சுதா ஓம் கோவிந்தாம் வாசுதேவா ஜகத்பதே தேகிமே தனயாம் கிருஷ்ணம் தவாமகம் சரணம் கதாம் தேவதேவா ஜெகநாதா கோத்திர விருத்தி கரோ பிரபு தேகிமே தனயாம் சீக்கிரம் ஆயுஷ்மான் யசஸ்வான் தினம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி 4/3/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி பஞ்சமி, பிற்பகல் 3:17 வரை, பிறகு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் பரணி, இரவு 2:27 வரை, பிறகு கிருத்திகை. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, பிறகு 10:45 முதல் 11:30 வரை. நண்பர்களே, நேத்திரம் 1, ஜீவன் பாதி. இன்றைய குளிகை பகல் 12 முதல் 1:30 வரை, ராகு காலம் பிற்பகல் 3 முதல் மாலை 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. நண்பர்களே, இன்றைய சிறப்பு திதித்துவாயம். இன்றைய ராசி பலன்: மேஷம், சயன சுகம் கிடைக்கும், மன நிறைவு சந்தோஷம் கிடைக்கும். நட்சத்திரம் அஸ்வினி, சம்பத்து கிடைக்கும். பரணி, நிதானம் தேவை. கிருத்திகை, சிறிய நன்மை கிடைக்கும், காரிய வெற்றி உண்டாகும். நண்பர்களே, ரிஷப ராசிக்கு மிகவும் கவனம் தேவை. வீண் விரயம் ஏற்படக்கூடிய நாள். அதில் வரக்கூடிய கிருத்திகை 2, 3, 4 பாதத்துக்கு காரிய விருத்தி. ரோகிணிக்கு சிறிய நன்மை. மிருகசீரிஷத்துக்கு மன சங்கட்டம் உருவாகும். நண்பர்களே, இன்றைய மிதுன ராசிக்கு சுகபோகம் விருந்து கிடைக்கக்கூடிய நாள். இதில் மிருகசீரிஷம் நட்சத்திரத்துக்கு 1, 2, 3, 4 பாதத்துக்கு மனசங்கட்டமும், திருவாதிரைக்கு ஆசை நிறைவேறும். புனர்பூசம் கவனம் தேவைப்படும். கடகம், எண்ணியது நடக்கும், எதிர்பார்த்தது நிறைவேறும் நாள். புனர்பூசம் 4ஆம் பாதம் கவனம் தேவை. பூசத்துக்கு சர்வ சம்பத்து சந்தோஷம் உண்டாகக்கூடிய நாள். ஆயில்யம், பயணத்தை தவிர்ப்பது நல்லது. சிறு விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு. நண்பர்களே, இன்றைய சிம்ம ராசி அடுத்தவர்களுக்கு கட்டுப்பட வேண்டிய நிலை வரும். அதனால் கவனமுடன் இருக்க வேண்டும். இல்லைனா அவர்களுடைய சொல்லுக்கு நம் ஆட்படுத்த வேண்டி வரும். அதில் மக நட்சத்திரத்துக்கு சாந்தம் உண்டாகும். பூர நட்சத்திரத்துக்கு எச்சரிக்கை தேவை. உத்திரம் 1ஆம் பாதம் கன்னிராசி சிம்மராசிக்கு தடை நீங்கும். நண்பர்களே, இன்றைய கன்னிராசி வீண் கலகம் உண்டாகும், கவனமுடன் இருக்கவும். உத்திரம் 2, 3, 4 பாதத்துக்கு தடை நீங்கும். அஸ்தத்துக்கு எதிர்ப்பு குறைவும். சித்திரை மனை வேதனை உண்டாகும். நண்பர்களே, இன்றைய துளாராசி எதிர்பார்த்த பொருள் வரவு கிடைக்கக்கூடிய நாள். சித்திரை 3, 4 பாதத்துக்கு மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டியது. சுவாதி நட்சத்திரத்துக்கு காரிய ஜெயம் உண்டாகக்கூடிய நாள். விசாகம் எச்சரிக்கை தேவை. ஏதாவது ஒரு வகையில் இடையூறுகள் ஏற்படும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு
பல நாள் தொல்லை கொடுத்த எதிரி விலகி ஓடும் நாள். புனர்பூச நட்சத்திரத்துக்கு எண்ணியது நிறைவேறும். அனுச நட்சத்திரத்துக்கு எண்ணியது நிறைவேறும். விசாக 4ஆம் பாதத்துக்கு எச்சரிக்கை தேவைப்படும். கேட்டை பயணத்தால் சிக்கல். வண்டி வாகனத்தில் செல்லும் போது மிகவும் கவனம் தேவைப்படும். நண்பர்களே, இன்றைய தனுசு ராசிக்கு மனச்சஞ்சலம், சிக்கல், காரிய தடை ஏற்படக்கூடிய நாள். அதில் மூலம் மன சந்தோஷம், போராடம், கவனம், கவலை உண்டாகும். மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். உத்திராடம் 1ஆம் பாதத்துக்கு நன்மைகள். நண்பர்களே, மகர ராசிக்கு எதிலும் திருப்தி இல்லை, அவநம்பிக்கை உண்டாகக்கூடிய நாள். உத்திராடம் 2, 3, 4 பாதங்களுக்கு நன்மைகள். திருவோணம் ஏதாவது ஒரு வகையில் விருப்பம் அல்லது சில சிறு தடைகள் உருவாகும். அதே நேரம் சில விருப்பங்கள் நிறைவேறும். அவிட்டம் மனக்குழப்பம் ஏற்படும். கும்பராசிக்கு வேண்டிய தன லாபம் வந்து சேரக்கூடிய நாள். அவிட்டம் 3, 4 பாதத்துக்கு மனக்குழப்பம் ஏற்படும். சதயத்துக்கு சில அனுகூலங்கள் உருவாகும். போராட்டாதிக்கு மிகவும் பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் நாள். நண்பர்களே, மீன ராசிக்கு கவனம் தேவை, காரிய தடை உண்டாகும். போராட்டாதி 4ஆம் பாதத்துக்கு எச்சரிக்கை தேவை. உத்திரட்டாதி இன்பம் உண்டு, மனசாந்தம் ஏற்படக்கூடிய நாள். ரேவதி மறதி ஏற்படும், எதிலும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம். அஸ்தம் சித்திரை கன்னிராசிக்கு. இன்றைய வார சூளை வடக்கு, வட மேற்கு. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். அதே நேரம் ஏதாவது ஜோதிடத்தில் சில குறைபாடுகள் இருப்பின் அல்லது ஜோதிடம் புதிதாக கொண்டு இருப்பவர்கள் பலன் சொல்வதில் ஏதாவது சிறு தயக்கங்கள் அல்லது தடுமாற்றங்கள் இருந்தால் வாரத்தில் ஒரு முறை முன்கூட்டியே என் ஃபோன், அதாவது யூடியூப்பில், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் என்னுடைய ஃபோன் நம்பர் உள்ளது. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி செவ்வாய்க்கிழமை நாள் மட்டும் என்னை சந்தித்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தில் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.